ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். பிரியாணி வந்து நார்மலாக செய்யறதுக்கு பதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேமியா வச்சு செய்ய போகிறோம். அந்த சேமியாவை போட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நார்மலாக அண்டாவில் தான் செய்வாங்க. நம்ம என்ன பார்த்தீங்கன்னா வானல் செய்கிறோம். வானலில் ஏன் செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேமியா செய்ய போகிறோம். ஸோ அதனால் அது வானலே பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் வானலே செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும் போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பட்டை வச்சுருக்கோம். நார்மலாக பிரியாணிக்கு என்னென்ன பட்டையெல்லாம் போடுவோமோ அதுதான் வச்சுருக்கோம். கசகசா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த ஸ்டார் பூ வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட்டாகிடுச்சு, பட்டையெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சோம்பு போட மறந்துட்டேன். ஸோ இந்த சோம்பு பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். இது ரெண்டாவது போட்டதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எண்ணெயோடு நல்லா வதங்கிடுச்சுன்னா அதோட வாடையெல்லாம் போயிடும். ஆஸ் யூஷுவல் எப்படி பிரியாணி பண்ணுவோமோ அதேமாரி தான் நம்ம பண்ணுறோம். ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா அரிசிக்கு பதிலாக சேமியா போடுறோம். அந்த சேமியா போடும்போது தண்ணி வேரியேஷன் ஆகும். அந்த தண்ணி டிஃப்ரெண்ட்டை மட்டும் உங்களுக்கு கடைசியாக நான் சொல்கிறேன். நார்மல் அரிசிக்கு போடுறதுக்கும் சேமியாவுக்கு எவ்வளோ தண்ணி கலக்கணும் அப்படின்றதையும் கடைசியாக போடுறோம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாசனை எல்லாம் போயிடும். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிடும். அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லிப்பொடி இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ தான் எடுத்திருக்கோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இந்த 1/2 கிலோ சிக்கனை இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனை வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மசாலா கூட நல்லா போட்டு பெருட்டும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற வாசனையெல்லாம் அந்த கறியோட ஏறிடும். அப்போ நம்ம வந்து கறியை தனியாக சாப்பிட்டாலும் அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும். கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணாலும் ஈஸியாக இன்னும் கறி நல்லா வந்து கரெக்டாக ஒரு கிலோ அளவுக்கு சேமியா எடுத்துருக்கோம். ஒரு 5 பேக்கெட் கிட்டே எடுத்துருக்கோம். ஸோ இப்போ 1 கிலோ சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க சேமியா வச்சு போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம்.
தண்ணி கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் தண்ணி சொன்ன பழத்துக்கு மூடி போட்டு தம் போட வேண்டியதான். இப்போ தம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே கீழே கொஞ்சம் நெருப்பு வச்சுருப்போம். ஆனால் அந்த சேமியா பொறுத்தவரைக்கும் கீழே நெருப்பு வைக்க தேவையில்ல. டேரெக்டாக மூடி போட்டோம்னா அந்த ஹீட்டிலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும், நீராவியில் நல்லா வெந்துடும். ஸோ அதனால் வந்து எப்பவுமே தம் போடுறப்ப இறக்கி வச்சு தம் போடுங்க. தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்தமாரி இதில் பார்த்திங்கன்னா நான் தம் போட்டுருணும். தம் போட்டு கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே போலன்னு வந்துடும். ஸோ தம் போட்டுட்டு உங்களுக்கு அப்புறமா எடுத்துக்காட்டு. கீழே இறக்கி வச்சு தம் போடுங்க, மேலே வச்சு போட்டுறாதீங்க. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போட்டு கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா தண்ணி இழுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேமியாலாம் போட்டு மூடி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வாசனையே சூப்பராக இருக்குது. தண்ணிலாம் இழுத்து ஒரு நல்லா பொலப்பொலன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா பொலப்பொலன்னு வந்துடும். வாசனையை பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்மெல் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்டு பார்க்கலாம். கறிலாம் பார்த்தீங்கன்னா இதை அவ்வளோ அருமையாக சாஃப்டாக வந்துருக்கு. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையாக இருக்குங்க. சொல்லப்போனால் பிரியாணி மாதிரியே இருக்குது. பிரியாணியோட டேஸ்ட் என்ன கொடுக்குமோ அதே டேஸ்ட்டு தான் சேமியாலும் கொடுத்துருக்குது. எந்த ஒரு மாற்றமும் வரல. ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.